சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தமிழகத்தை பரபரப்பாக்கும் சற்று முன் வந்த செய்திகள். கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத்துடன் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். இந்நிலையில் இன்று மதுரையில் அதிமுக அமமுக கட்சிகளிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் எனவும் எம்ஜிஆர் வளர்த்த கழகம் அதிமுகவின் அடிமை சேவகம் என ஸ்டாலின் பேசியுள்ளார். மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டபடி தொழிலாளர் ஓய்வு இல்லங்களை அமைச்சர் சி வி கணேசன் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் மருத்துவத்துறையில் காலி பணியிடங்கள் இல்லாத சூழல் உருவானதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகள். வேலு நாச்சியார் படை முதல் அண்ணன் சீர் திட்டம் வரை சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் தின கொண்டாட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இன்று மாலை நடைபெற்றது. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சம்பந்தப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் வெளியிடுவார் என அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெண்களுக்கான பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெண்களின் வாக்குகளை கவரும் வகையில் இந்த அறிவிப்புகள் அமைந்துள்ளன. பெண்களுக்கு 1 சவரன் தங்கம், அனைத்து பஸ்ஸிலும் இலவச பயணம், மகளிர் தின விழாவில் விஜய் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழக சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்வில் திரண்டிருந்த பெண் நிர்வாகிகள் மத்தியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெண்களுக்கான சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுவிட்டு சமீபத்திய சர்ச்சைகள் குறித்தும் பேசியுள்ளார். வருத்தப்படாதீங்க எனவும் அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்தில்லை என்று சமீப பிரச்சனைகள் குறித்து விஜய் தெரிவித்துள்ளார். மகளிர் தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் திரண்டிருந்த பெண் நிர்வாகிகள் மத்தியில் விஜய் உரையாற்றியுள்ளார். 6 சிலிண்டர்கள் இலவசம் எனவும் அண்ணன் சீர் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 என விஜயின் தேர்தல் அறிக்கை வெளியானது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 136 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். இவ்வளவு வசதிகளா என தூத்துக்குடியில் கேள்வி எழும்பியுள்ளது. கோவை விமான நிலையம் அருகே கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவி ஒருவர் தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அந்த வழியாக வந்த 3 பேர் கொண்ட கும்பல் மாணவியின் ஆண் நண்பரை அரிவாளால் தாக்கிவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேருக்கு வாழ்நாள் சிறை விதிக்கப்பட்டது. உயிரை காக்க இனி ஒரு ஹாய் போதும். வாட்ஸ்அப்பில் அறிமுகமானது 108 ஆம்புலன்ஸ் சேவை. சென்னையில் தமிழகத்தில் அவசர கால மருத்துவ சேவையான 108 ஆம்புலன்ஸ் சேவையை மேலும் எளிமையாகவும் விரைவாகவும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் புதிய வாட்ஸ்அப் வசதியை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. உடன்பிறப்புகளிடம் விருப்ப மனுக்களை அறிவாலயம் வாங்கி முடித்துள்ளது. கருணாநிதி போட்டியிட்ட சென்னையின் அண்ணாநகர் தொகுதியை பிடிக்க சபரீசனின் ஒப்புதலுடன் மாவட்ட செயலாளர் சிற்றரசுவும் சிட்டிங் எம்எல்ஏ மோகனின் மகன் கார்த்திக்கும் முட்டி மோதுவதால் போட்டி சுவாரஸ்யம் அடைந்திருப்பதாக அறிவாலய வட்டாரத்தினர் கிசுகிசுத்து வருகின்றனர். நாளை உலக மகளிர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிர் தின வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதன்படி மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டோட லட்சிய கனவை நீங்க தான் நிறைவேற்ற போறீங்க என்று முதலமைச்சர் செய்தி தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் கவனம் பெற்ற தளபதி அறிவாலயம். வாணியம்பாடியை கைப்பற்றுமா திமுக என்ற கேள்வி எழும்பியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட விரும்பும் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளரான VS ஞானவேலன் சீட்டுக்கான ரேசிலும் முந்தியுள்ளார். இந்த நிலையில் அண்ணா அறிவாலயம் போன்றே ஆலங்காயம் மதனாஞ்சேரியில் தனது சொந்த செலவில் தளபதி அறிவாலயம் கட்டி கட்சிக்காக ஞானவேலன் அர்ப்பணித்த தகவலும் முதல்வர் ஸ்டாலினிடம் கவனம் பெற்றுள்ளது. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்த செய்தி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் திரையுலகிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக விஜய்க்கு திருமணத்தை தாண்டிய உறவு இருப்பதாக பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கும் சங்கீதா, நடிகை ஒருவருடன் விஜய் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டது, பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து விஜயின் இமேஜை கெடுக்க திமுக சதி செய்கிறது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை நடைபெறவுள்ள பயணக் கூட்டங்களில் தொண்டர்கள் மத்தியில் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் ஈரோடு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க வைத்திருந்த பேனர்கள் இரவோடு இரவாக மர்ம நபர்கள் கிழித்து சென்றுள்ளனர்.
விழுப்புரத்தில் ஆரம்பித்து புதுச்சேரி, வேலூர், சேலம், திண்டுக்கல், கோவை, மதுரை மற்றும் திருநெல்வேலியை அடுத்து திருச்சியில் சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 3 நிகழ்ச்சி இன்று உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளது. திருச்சி பால்பனை அருகில் உள்ள வரகநேரி ஹோட்டல் பத்மாவதியில் போட்டி நடைபெற்று வருகிறது. சோசியல் மீடியா பிரபலம் செஃப் தீனா போட்டியின் நடுவராக செயல்படுகின்ற நிலையில் சமையல் செய்யும் கைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தால் சுவை கூடும் என செஃப் தீனா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கும் விஜயின் மனைவி சங்கீதா, விஜயின் அரசியல் சூழல் கருதி பலமுறை சுமூகமாக விவாகரத்து பெற முயற்சி செய்தும் பிரிந்து செல்ல மறுக்கிறார். விவாகரத்து மனு தாக்கல் செய்தால் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன் என வழக்கறிஞர்கள் மூலம் மிரட்டல் விடுகின்றனர் எனவும், பிரிட்டன் குடியுரிமை உள்ள தனக்கு சென்னையில் தனியாக வீடு இல்லை எனவும், விவாகரத்து கிடைக்கும் வரை விஜய் வீட்டில் வசிக்க எனக்கு உரிமை உள்ளது, விஜயின் நீலாங்கரை வீட்டில் என்னை அனுமதிக்க அவருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய நியாயமான ஜீவனாம்சத்தை வழங்க வேண்டும் என தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண்ணுரிமையை பறைசாற்றிய பாரதியாரை போற்றும் பாரதியார் இல்லம் புதிய இன்ஸ்டாகிராம் வலைத்தள பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சியில் வரும் 9ஆம் தேதி கழக மாநில மாநாடு நடைபெறும் நிலையில் உடன்பிறப்புகளுக்கு கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மடல் எழுதியுள்ளார். மின் கட்டண சேவை புதிய மின் இணைப்பு விண்ணப்பம் சென்னையில் 8ஆம் தேதி வரை நடைபெறாது என மின்வாரியம் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பெரிய இழுபறிக்கு பின் சுமூகமாக முடிந்தாலும் திமுக தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இடையேயான நட்பு விரிசலில் விழுந்துள்ளது. அரசியல் களத்தில் தேர்தல் நெருங்கும் போது கொள்கை என்ற வார்த்தையை விட அதிகமாக அடிபடுவது கூட்டணி தான் என்றும், கல்யாண சந்தையை விட கலைபலமாக இருக்கும் இந்த அரசியல் சந்தைக்கு ஒரு கூட்டணி மேட்ரிமோனி தளம் ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மூண்டுள்ள போர் இந்திய சமையல் அறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. இதன் விளைவாக 14.2 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக எஸ்பிஜி சிலிண்டர் விலை ரூபாய் 60 உயர்ந்துள்ளது. அதன்படி போர் மேகங்கள் சூழ்வதற்கு முன்பு சென்னையில் ரூபாய் 868.50 இருந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை தற்போது ரூபாய் 928.50 அதிகரித்துள்ளது. திமுக சார்பில் தேர்தல் களத்தில் நிற்க போட்டா போட்டி, வரலாறு காணாத வகையில் அதிகம் பேர் விருப்பம். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை 15,000க்கும் அதிகமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு ஜாக்பாட். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று தமிழ்நாட்டில் 4 புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் 2.5 வயது சிறுமி திமுக நிர்வாகியால் பாலியல் வதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கை முறையாக விசாரிக்காத பெண் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நட்சத்திரங்களின் வெயிட் லாஸ் மருந்து மேஜிக் செய்யுமா, பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழும்பிய நிலையில் சமீப காலமாக உலகெங்கிலும் உள்ள ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதிகம் உச்சரிக்கப்படும் ஒரு பெயர் ஒசாம்பிக். ஹாலிவுட், பாலிவுட் நட்சத்திரங்கள் முதல் உள்ளூர் பிரபலங்கள் வரை பலரது உடல் எடை மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் இந்த மருந்து மருத்துவ உலகில் பெரும் புரட்சியையும் கூடவே பல விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,20,400 ரூபாயாகவும், 1 கிராம் 15,050 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.